4 நாட்கள் மிக சிறப்பாக கிறிஸ்துமஸ் கீழ பௌர்ணமி, தாத்தா இல்லாத ஆசீர்வாதமான பௌர்ணமி. நம்ம மாய்மாளத்தை போட்டுட்டு உண்மையான கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறோம். 4 நாட்களும் சிறப்பாக பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் உற்சாகமாக பங்கு பெற்றீங்க. நல்ல சிறப்பாக பாடல் பாடின உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்திலே நாம் வாழ்த்துகிறோம். குறிப்பாக அருமையான சபை ஊழியர் தந்தையவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கீபோர்ட் வாசித்த அரசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடல் ஸ்தேவான் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபரண தம்பி சமீர், தம்பி அன்பு அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். அதுபோல நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த ஆண்கள் சிறப்பாக மற்றும் சுந்தர் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். அந்தோணி, ஆபிரகாம், அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமக்கு உதவி செய்த அண்ணாச்சுமார் உதவி செய்த செல்லையான சீனியோன் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நல்ல அருமையான உணவு நமக்கு மனிதனாவது ஆனாலும் அண்ணன் சீமான விழித்திருந்து அம்மாவும் பிள்ளைகளுமாக நல்ல உபசரித்தாங்க. நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்மளுக்கு நன்றி கொடுக்கிறோம். அவங்களுக்கு நன்றி கொடுக்கிறோம். அது கூட அங்கங்கே ஸ்நாக்ஸ், டீ கொடுத்தாங்க. நிறைய குடும்பத்தின் பிள்ளைகள் நமக்கு உதவி செய்தார்கள். அத்தனை பேரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். நாம் ஜெபித்து அப்படின்னு நாம் கடந்து செல்வோம். அங்கே இறங்குறவங்க நீங்க இறங்கிக்கலாம். சொல்லுங்க. மகிமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்மையான ஆண்டிலும் தெய்வீக பிரசனத்தினால 4 நாட்கள் நாங்கள் கிறிஸ்துமஸ் கீத பவனியாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்து நமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் எங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துறீங்க. ஆண்டவரே, ஒருவரு கூட டயர்டாகாம நல்ல சுறுசுறுப்பாக நல்ல பாடல்கள் பாடி ஆண்டவரை விசேஷ பெண்கள் நல்ல முயற்சியோடு ஆண்டவரை இந்த ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸ், உணவு கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. 1ஆம் நாளிலே, 2ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே, இந்த நாளிலும் குறிப்பாக இரவு வேளையில அதிகாலை பொழுதுல சாப்பாடு கொடுத்த குடும்பத்தாரை கரத்தை தருகிறோம். ஆசீர்வதிங்க.